அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் இன்னைக்கு இன்ட்ராடேக்கான லெவல்ஸ் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஃபுல்லி மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. கணக்கு தான். மார்க்கெட்டுங்கிறத மேக்ஸ், அது இன்ட்ராடேவாக இருந்தால் பொசிஷனாக இருந்தாலும் எல்லாமே. ஆனால் ஆப்ஷன் பையர் இன்ட்ராடேவோட முடிச்சிடணும், பொசிஷனே கிடையாது. புரியுதுங்களா? அப்போது நம்ம இந்த லெவல் தினமும் கொடுக்குறோன்னா எல்லாரும் மார்க்கெட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து என்ட்ரி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம ஆப்ஷன் ப்ரைஸை வைத்து சொல்கிறோம் மார்க்கெட்டுடைய டைரக்ஷனே எந்த பக்கம் இருக்குன்னு. அப்போது கொஞ்சம் சிந்திங்க, ஏன் இப்போ இதை வச்சு சொல்கிறாரு, அப்போது மற்றவங்களாம் ஏன் வேறு மாதிரி சொல்கிறாங்க, இவர் இதை வேறு விதமாக சொல்கிறாரு அப்படின்ட்டு யோசிங்க. யோசிச்சிங்கன்னா உங்களுக்கான லேர்னிங் நிறைய புரியும். மார்க்கெட்டுடைய உண்மைத்தன்மை என்ன ஏது எல்லாமே புரியும். நம்ம இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், ப்ரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதையுமே பார்க்கறது கிடையாது. எந்த நியூஸ் கணக்கு போடுவோம், அந்த கணக்குகளில் வரும்பொழுது அங்கே சர்டன் ரூல்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்துக்கும் அந்த ரூலை அப்ளை பண்ணணும். அதில் ஃபால்ஸாக இந்த விலைக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறோம், அதில் ஃபால்ஸாக நிற்குதா, நம்மளை ட்ராப் பண்ணுறாங்களா, எல்லாமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் மேக்ஸ் அடிப்படையில். அதற்கேற்றாற்போல் உங்களுடைய பயிற்சிகள் உங்கள் பகுதியில் யாராவது தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தாலும் இல்லை உங்கள் பகுதியில் இதை நடத்துறவங்க இருந்தாலும் அங்கே போய் கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு வரத்துங்க. அப்படி இல்லை சார் என்ன கிளாஸ்லாம் போட்டு நானே ஓனாக பண்ணுறேன்னா நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்ன அதுக்கு நாட்கள் ஆகும், அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? யாரோ ஒருத்தர் யூடியூப்பில் கொடுக்குறாங்கன்றதுக்காகலாம் அதை நம்பி என்றைக்குமே பண்ணக்கூடாது. இன்க்ளூடிங் மீ, நான் கூட கொடுத்துருந்தாலும் சரி. ஓகேங்களா? அதே போல் வீக்லி லெவல், மந்த்லி லெவல்லாம் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியாச்சு. அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் எஜ்ஜிங்கோட பண்ணக்கூடியதுங்க. இது இன்ட்ராடேவோட இதை முடிச்சிடணும். ஓகேங்களா? நம்மளுடைய கிளாஸ் செப்டம்பர் 15 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இதுக்கான டீட்டெயில் கேட்டவங்களுக்கு எல்லாமே நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருப்பேன். டீட்டெயில் கேட்டவங்க எல்லாருக்கும் அந்த ரூல் எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் கிளாஸ்க்கு வரணும் வேணாமல். சரி, நம்ம இன்னைக்கு லெவலுக்கு போயிடலாம். நிஃப்டி 25,200 புட்டு 85 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி அப்சைட், நிஃப்டி தான் ஏறும் நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே 85 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி டவுன் சைட் ஆகும். இதுக்கு நம்ம சர்டன் ரூல்லாம் வச்சுருக்கணும். இதில் ஃபால்ஸ் பேக்கெட். அதே போல் இந்த ப்ரைஸ் இதுக்கு மேலே இருந்தால் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும், ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக்குக்கு ரிவர்சல் பாயிண்ட்ஸ்னு இருக்குங்க. ரிவர்சல் பாயிண்ட்ஸ் அந்த விலையில் போனால் மார்க்கெட் அந்த ஸ்ட்ரைக் ரிவர்சல் ஆகி ஆகணும். ஒன்று ஃபர்தராக அப்படியே ரேலியாக மாறணும், இல்லை அங்கே திரும்பணும். ஏதோ ஒரு முடிவு அங்கே எடுக்கப்படும். அதே போல் கீழே வந்தாலும் கீழே ரிவர்சல் பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ அங்கே அந்த ரிவர்சலில் அப்போது நீங்கள் இடையில இதுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் கீழே இறங்கணும்னு தெரியுது. அப்போ இதுக்கு இடையில இருக்கும்போது ஒரு புட்டு நம்ம மார்க்கெட் இறங்கும் போது புட்டை வாங்க போகிறோம். அந்த புட்டு எந்த விலையில் வாங்கணும், அது எது வரைக்கும் வச்சிருந்து நம்ம கொடுக்கலாம், இல்லை மினிமம் டார்கெட்டில் வெளியே வரணுமா, அந்த டார்கெட் எல்லாம் தெரியணும், ஸ்டாப் லாஸ் தெரியணும், எல்லாமே நம்ம வைத்து போகணும். ஏதோ மொத்தமாக ஒரு ட்ரேட் எடுக்கிறாங்க அப்படி கிடையாது மேக்ஸுங்கிறது. அதே போல் இந்த வேல்யூ எல்லாம் இந்த ஒரு வேல்யூ மட்டும் கிடையாது. இப்போ இந்த விலையே வராமல் போயிடுச்சுன்னா எப்படி வர்த்தகம் பண்ணுறது? நீங்கள் யூடியூப்ல பார்க்குறவங்க இந்த விலை வந்தால் தான் உங்கள் முடிவு எடுக்கணும் டிசிஷன். அப்போ தான் உங்களுடைய சக்ஸஸ் பெருசாக இருக்கும். எனி டைரக்ஷன் இங்கே வரும்பொழுது நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம எந்த இடத்துல போனால் எங்கே முடிவு எடுக்கணும். இதில் ஃபால்ஸாக கீழே நின்றுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க, ஒரே கண்ணில் தூக்கிடுவாங்க. மேலே இருக்கும், வீக்காக இருக்கும், ஒரே கண்ணில் கீழே விடுவாங்க. இதெல்லாம் எப்படி என்ன ஏது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வர்த்தகம் பண்ணணுங்க. ஏன்னா ஆப்ஷன் பையருக்கு நமக்கு டைம் வேல்யூ உள்ள நிறைய இருக்குது. அப்போது மார்க்கெட்டுக்கு டைம் கிடையாது. 9 ஓப்பன் ஆகும், 3:30 மணிக்கு முடியும். ஆனால் ஆப்ஷன் பையருக்கு அப்படி கிடையாது. ஓகேங்களா? அது கேட்டால் போல உங்களுடைய வர்த்தகத்தை. அதே போல் டைம், இந்த டைமில் தான் வர்த்தகம் பண்ணணும்லாம் ரூல் இருக்கு. மொத்தமாக போய் ட்ரேட் பண்ணுறது கிடையாது. அதனால தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.